அப்போது அந்த ஞானிகள், சித்தர்கள், சாதுமார்கள், பக்த கொடிகள் மட்டும் ஏன் பொது மனித வாழ்க்கை போல வாழ்வதில்லை? ஏன் அவர்களுடைய வாழ்க்கைகள் ஏன் வேறுபடுகின்றன? எதனால் வேறுபடுகின்றன? அவர்கள் ஏன் இந்த உலக ஓட்டத்தில் பங்கேற்கவில்லை? அவர்கள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. நான் ஏன் ஓடலை, ஏன் ஓடணும் அப்படின்ற சிந்தனை எதுக்கு அவர்களுக்கு வருது? எதனால் அவர்கள் இவர்கள் அந்த ஓட்டத்தில் வெற்றி பெற்ற பின்பும் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களினால் ஏற்படக்கூடிய இன்பமும் சந்தோஷத்தையும் அவர் ஓட்டத்தில் பங்கேற்காமலே இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதுக்கு என்ன காரணம்? அது என்னவாக இருக்கும்? ஏன் அவர்கள் பங்கேற்காமல் ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள்? இவர்கள் பங்கேறி ஜெயித்தும் இவர்கள் ஓட்டத்தில் கலந்து வாழ்நாள் பூரா ஓடியும் செத்து மடிந்தும் அந்த ஓட்டத்தில் ஜெயித்தும் முதலிடத்தில் பெற்றும் அனைத்து பரிசுகளும் பெற்றும் அதுக்கடுத்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இன்பத்தையும் அனுபவித்தும் கடைசியில் தோல்வியில் எதுக்கு இந்த உலக ஓட்டம்? இந்த உலக ஓட்டம் ஏன் தோல்வியில் முடியுது சொல்லுங்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சி பாருங்கள், திருப்பூரில் 300 பவுன் போட்டிருக்காங்க, 500 பவுன் கேட்டு பிரச்சனை நடந்திருக்கு. 75 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, 1 கோடி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, என்னன்னு தெரில. இப்படி அந்த மாயையோட விளையாட்டு, இருக்கிற பொருட்களோட அனுபவத்தை கொடுக்காமல் இல்லாத ஒன்றை இவங்களுடைய பேராசையினால் பெருநஷ்டத்தை சந்திக்கிறாங்க. இவர்களுக்கு இருக்கிற பொருளோட அருமை தெரிய விடாமல் பண்ணிடுறாங்க. அந்த மாயை தெரிய விடாமல் பண்ணிடுது. இல்லாத பொருள் மேலே, அதாவது இன்னும் அப்படிங்கிற பொருள், அப்போ 500னா 700, 700னா 800, 800னா 1000, 1000 இப்படி போயிட்டே இருக்குது. சரிங்களா? அவங்கள அந்த மாயை என்றைக்குமே நீங்கள் அந்த மாயை ஜெயிக்க முடியாது. மனதால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர, வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியுமே தவிர, நீங்கள் மனதுக்குள் இருந்துக்கிட்டே மனதை ஜெயிக்க முடியாது. உலக ஓட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே உலக ஓட்டத்தை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. வெளியில் வரணும். எங்கள் மாதிரி ஞானிகளோ சித்தர்களோ அவங்களுடைய இந்த ரகசியத்தை, இந்த சூழ்ச்சிகளை, மனதோடைய சூழ்ச்சிகளை நீங்கள் தெரியாவிட்டால் நீங்களும் உலக ஓட்டங்களில் இருந்து சங்கடத்துக்கு ஆளாவீர்கள். சங்கடம் தான் மிச்சமாகும். நீங்கள் ஜெயித்தாலும் சங்கடம், தோத்தாலும் சங்கடம். புரியுதுங்களா? ஜெயித்தா என்ன சங்கடம்? பத்தாமல் போயிடும். நம்ம ஜெயிச்சிட்டோம், நிறைய பொருட்கள் சேர்த்துட்டோம், பதவிகளில் உட்காந்துட்டோம், நிறையா பணம் காசு சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களால் அதை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு பயம் வரும். அதுவும் சங்கடம். அதுக்கு காவல் இருக்கணும், அது ஒரு சங்கடம். அது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அது சங்கடம். அது டெய்லி வளரணும். புரியுதுங்களா? இப்போ எப்படிங்க 500 பவுன் போட்டும் 800 பவுன் இல்லைங்கிற சூழ்நிலை வர்றதுனால இருக்கிற 500 பவுன் போச்சா? இப்போது எல்லாமே போச்சா? இனி இருந்ததும் வாழ முடியாமல் போச்சா? இதெல்லாம் ரொம்ப ஒரு மாயையோடைய விளையாட்டு. இதை நீங்கள் சற்று கவனிக்கணும், கொஞ்சம் உட்காந்து கவனிக்கணும். திருப்தியும் சந்தோஷமும் பெறுவதில் இல்லை, பெறாமல் இருப்பதில் தான் இருக்குது. புரியுதுங்களா? பெறாமல் இருப்பதில் ஒரே ஒரு கேட்டகரி தான், பெறவில்லை. ஆனால் பெற்றுக்கொண்டே இருப்பதில் எவ்வளவோ இருக்குது. இன்னும் பெறலாம், இன்னும் பெறலாம், இன்னும் பெறலாம், இன்னும் பெறலாம். பிறண்டு கடைசியில் நம்மளே காணா போயிடுவோம். அந்த பொருள் மட்டும் இங்கே இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தயவு செய்து நான் சொல்கிறேன், வாழாதீர்கள். வாழ்க்கை கொஞ்ச காலம். மனித பிறவி கிடைத்ததே மிக சிறந்த பிறவி. ஆடு மாடு கோழி புழு பூச்சி பாம்பு இதெல்லாத்தையும் விட பகுத்தறிகிற அறிவு ஒரே 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 ஒரு ஜீவன் கிடைச்சதான் மனித ஜீவனுக்கு மட்டும்தான். அதை பயன்படுத்தி இறைவன் என்பது என்ன, வாழ்க்கையின் ரகசியம் என்ன, மனதின் ரகசியம் என்ன, மாயையின் ரகசியம் என்ன, நம்மளோட பலகீனம் என்ன, மாயை எவ்வாறு நம்மளை ஏமாற்றி கொண்டு மாயை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியில், அந்த சூழ்ச்சிகளை எவ்வாறு நம்ம கற்றுக்கொள்வது, அதை சூழ்ச்சி கற்றுக்கொண்டு நம்ம எப்படி வெளியே வருவது, வெளியே எப்படி ஞானம் பெறுவது, எப்படி ஞானம் பெற்று இறைவனோடு சேர்ந்து கைகோர்த்து தன்னை மறந்து இறைத்தன்மையாக மாறுவது, அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன வழி? இந்த வலையில் மாற்றிக்கொண்டு சிலந்தி பூச்சி போல் தான்
பின்னின வலையில் தானே விழுந்து தனக்குத்தானே இரையாகி வாழ்க்கை பூரா மாய ஓட்டத்தில் கானல் நீரை கண்டு ஓடிக்கொண்டே இருந்து அக்கறைக்கு இக்கரை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு ஓடிக்கொண்டே இருந்து கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு விட சற்று கவனித்தல், ஆராய்தல், யோசித்தல், வெளியே வருதல், அப்புறம் அதை பின்பற்றுதல், இதெல்லாம் செய்து இறைய அனுபூதி, பகவதம் பிராப்தம், ஞான பிராப்தம், தியானம் இதெல்லாம் செய்து மன அமைதியை பெற்று நல்லா வாழ்க்கை வாழ்ந்து அன்பு வாழ்க்கை இதெல்லாம் வாழ்ந்தால்தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே உண்டே தவிர பெறுவதிலே வாழ்க்கை இல்லை. ஸோ உஷாராகிக்கிங்க. இனிமேலாவது அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். விவேகானந்தர் சொல்லியிருக்கார். எப்படியாவது விழித்து கொள்ளுங்கள். இந்த இந்த கனவு உலகத்திலிருந்து, இந்த மாய உலகத்திலேருந்து வெளியில் வந்துடுங்க. இது உண்மை இல்லை, இதில் சத்தியம் இல்லை, இது மாய உலகம். இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பித்து உங்களை தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த மாயவை வெளியே வருவது தான் ஞானம். இல்லாத ஒன்றை தன்வசப்படுத்தி அதிலே இருந்து மாண்டு போவதுதான் மாய வாழ்க்கை. எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க. அப்போ இந்த ஞானம் தான் மிக சிறந்த கல்வி. இதை வெளியே வருவதற்கான யோசனை செய்யுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்படி துர்மரணம் திருப்பூரில் ஒரு பொண்ணு தன்னைத்தானே தற்கொலை பண்ணியிருக்கிறது. அதுக்கு காரணம் வீடியோ நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு வரதட்சணை கொடுமை, டவுரினால் எப்பேற்பட்ட கல்யாணம் 2